ஹலோ பியூட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாய்ஸ் இன் லவ்வோட எபிசோட் 2. இடையில வந்து நாக் அவுட் வந்து போட்டுட்டு இருந்ததுனால இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கோச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 2வோட ஸ்டார்டிங்கில் ஷென்னை தான் காட்டுறாங்க. ஷென் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு பயபக்தியாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கீட்டு வந்து ஒரு பக்கம் நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இவன் படிக்கிற மணி 4 மணிலேருந்து 5வது 6வது 7வது 7 மணி வரைக்குமே ஷென் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே நேரம் கிட்ட காட்டுறாங்க. கிட் வந்து இன்னுமே எந்திக்கல. தூங்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஷென் வந்து அவனோட பூனைக்குட்டிய வந்து கொஞ்சுறான். கொஞ்சிட்டு குளிக்கிறதுக்காக போறான். அப்போ ஷென்னோட சிஸ்டர் வந்து கதவை தட்டுறா. இந்த மாதிரி என்கிட்ட காசு இல்லை, நீ கொஞ்சம் இபி பில் கட்டிட்டு நான் உனக்கு அப்புறமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஷென்னோட பிரதர் வந்து கதவை தட்டுறான். எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது, நீ எப்போ தான் வெளியே வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஷென் வந்து இதுக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் குளிச்சு முடிச்சிட்ட பிறகு அவனோட ரூமுக்கு போகிறான். போயிட்டு கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறான், நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் 2 பேரும் டியூஷன் எடுக்கிறதா சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு. வந்த மெசேஜ் கூட பார்க்காம கிட்டு வந்து தூங்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. ஷென் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்காக வருவான்னு சொன்னீல, அப்புறம் எதுக்கு தூங்கிட்டே இருக்க, எந்திரிச்சு அதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது தான் கிட்டுக்கு ஞாபகமே வருது. சரின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு ரெடி ஆகுறான். இங்கே ஒரு பக்கம் ஷென் வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறதுக்காக போகிறான். எப்பவும் போல் யூனிஃபார்மை தான் எடுக்கிறான். அப்புறம் என்ன நினச்சானு தெரில, திருப்பியும் யூனிஃபார்மை எடுத்த இடத்துலையே வச்சுட்டு கலர் ட்ரெஸ் எடுக்கிறான். கலர் ட்ரெஸ் வந்து எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புறான். அடுத்ததா 2 பேரும் படிக்கிறத தான் காட்டுறாங்க. ஷென் வந்து கிட்டுக்கு சின்னதா டெஸ்ட் வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவளோட சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. அந்த மெசேஜில் வந்து இந்த மாதம் இன்டர்நெட் பில்லும் நீ கட்டிடு, திருப்பி எனக்கு காசு இருக்கும்போது நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரின்னு இதை அவன் பார்த்துட்டு ஃபோனை வந்து கீழே வைக்கிறான். அதில் வந்து அவன் பூனைக்குட்டி வந்து ஃபோட்டோ வந்து வச்சுருந்துருப்பான். இதை வந்து கிட்டு பார்த்துட்டு இது உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து இல்லை, இது என்னோட சிஸ்டரோடது, இது கொஞ்ச நாள் தான் எங்கள் வீட்டில் இருக்கும், இதை வேறு யாருக்காவது அடாப்ட் பண்ணி கொடுத்துர்லான்னு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் கிட்டு வந்து நான் இதை வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஷென் வந்து உன்கிட்டலாம் இதை தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். கிட் வந்து அப்போ உனக்கு அந்த பூனையை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பூனையை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான், நீ ரொம்ப டர்ட்டியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி பூனை வந்து விற்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஷென் வந்து இதை பார்த்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிடுறான். ஏன்னா அந்த பூனையை இவனுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால தான். இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து அந்த பூனையை பிடிக்காது, ஆனால் ஒரு நேரம் பார்க்கும்போது அந்த பூனை கொஞ்சம் க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு கிட்டு வந்து உனக்கு வந்து வச்சுக்க பிடிக்கல, நீ வந்து வேறு யாருக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து உன்கிட்டலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனோட பேப்பரை தான் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் அவனுக்கு 10க்கு வந்து 3 மார்க் தான் ஷென் போட்டிருப்பான். இதை கேட்டுட்டு நான் 10க்கு 3 மார்க் வாங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். இதை வந்து ஷென் பார்த்துட்டு நீ 10க்கு 5 மார்க் கூட எடுக்கல, ஏன் இவ்வளோ ஹாப்பி ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எப்போவும் 0 தான் எடுப்பேன், 0க்கு 3ங்கிற நம்பர் எவ்வளவோ பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஷென் வந்து சிரிக்கிறான். அப்படின்னா நான் உனக்கு நல்லாவே டியூஷன் சொல்லி கொடுக்குறேன் போல இருக்கே அப்படின்னு ஷென் கேட்குறான். அதுக்கு கிட்டும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அவங்க பிரின்ஸிபல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படி கலர் ட்ரெஸ்ஸில் வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இனிமேல் வந்து நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் வரணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்ட பிறகு மன் வந்து எந்த கிளப்பில் சேரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் வந்து கிம் வரான். வந்து நீ எந்த கிளப்பில் சேர போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் ஒரு கிளப்பை வந்து கை காட்டுறான். அப்போ நீ எந்த கிளப்பை சேர போகிற அப்படின்னு சொல்லிட்டு மன் கேட்குறான். அதுக்கு வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் கிளப்பை வந்து இவன் கை காட்டுறான். இதை கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே டக்குன்னு அவன் கீழே வந்து கையை இறக்கிட்டு இந்த மாதிரி புக்கு படிப்பாங்கள்ல, அந்த கிளப்பில் நான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி கிம் கையை காட்டுறான். நானும் அந்த கிளப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மன் சொல்கிறான். இனிமே இவங்க 2 பேருமே ஒரே கிளப்ல தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறதுனால 2 பேத்துக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. மன் வந்து சரி நம்ம கிளப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்றான். இவனும் பாய் சொல்லிட்டு மன்ன வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்ததா ஷென்னை தான் காட்டுறாங்க. ஷென் வந்து ஸ்கூலுக்குள்ள நடந்து வந்துட்டு இருப்பான். கிட்டு வந்து ஒரு பக்கம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுட்டு இருப்பான். இதை வந்து ஷென் கவனிச்சிட்டும் கவனிக்காத மாதிரி டக்குன்னு திரும்பிடுறான். இவன் வந்ததை வந்து கிட்டு வந்து பார்த்துட்டு அவன் கிட்ட வந்து பேசுறதுக்காக வரான். அப்போன்னு பார்த்து ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கிளப்பில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதை வந்து கிட்டு வந்து கேட்டுட்டு நீ எந்த கிளப்பில் சேர போகிற, மேக்ஸ் கிளப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து நான் எப்போவுமே மேக்ஸில் தானே இருக்கேன், அதனால் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து கிட்டு கேட்டுட்டு அப்போ வா நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறான். அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டில் வந்து கையை காட்டி இங்கே போறியா, இந்த கிளப்புக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஷென் வந்து முடியாதுன்னு சொல்கிறான். கடைசியாக கிட்டு வந்து ஒரு கிளப்பை கை காட்டுறான். சரின்னு அதை வந்து பார்த்துட்டு ஷென் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் 2 பேரும் அந்த கிளப்புக்கு வந்து கிளம்பி போகிறாங்க.
அங்க வந்து ஒரு போர்டு மாரி வச்சிருப்பாங்க. அதுல ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருக்கான். ஆனா, ஷென்னுக்கு வந்து அத அடுக்க தெரியல போல இருக்கு. அது சின்ன கேம் மாரி இருக்கு. இத வந்து பக்கத்துல இருக்கிறவன் பார்த்துட்டு, "நீ தப்பா பண்ற" அப்படின்னு சொல்றான். திடீர்னு பின்னாடி இருக்கிறவங்க கத்துறாங்க. ஷென் வந்து யார் அதுன்னு திரும்பி பார்க்குறான். நம்ம கிட்டு வந்து ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கான். அதனால கிட்ட வந்து அங்க இருக்கிற எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா கிட்டு வந்து வின் பண்ணிடுறான். இத பார்த்ததும் ஷென்னுக்கு வந்து கடுப்பாயிடுது. அந்த கிளப்ல இருந்து கிளம்பி வெளியவே வந்துடுறான். திருப்பி அந்த நோட்டீஸ் போர்டு கிட்டயே வந்து இந்த கிளப்புக்கு போறியா? இந்த கிளப்புக்கு போறியான்னு கிட்டு கேட்குறான். காட்டுற எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்றான். கடைசியா ஸ்விம்மிங் கிளாஸ வந்து காட்டுறான். இத பார்த்ததும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷென் வந்து போலாம் அப்படின்றான். அப்புறம் 2 பேரும் அங்க போறாங்க. அங்க இருக்கிற கோச் வந்து "உனக்கு முன்ன பின்ன ஸ்விம்மிங் பண்ண தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷென் வந்து "எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து நாளைக்கு இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னலாம் நான் எடுத்துட்டு வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு அந்த கோச் வந்து "அதெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வர தேவையில்ல. நீங்க தண்ணிக்குள்ள பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி தரையில பிராக்டிஸ் பண்ணி ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கை காட்டுறாரு. அந்த கிளப்ல இருக்கிற பசங்க எல்லாருமே ஒரு பெஞ்ச் மாரி இருக்கு. அதுல படுத்துட்டு தரையிலேயே வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருப்பாங்க. இத வந்து ஷென் பார்த்துட்டு, "எனக்கு இதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். திருப்பி நோட்டீஸ் போர்டு கிட்ட தான் வராங்க. "இந்த கிளப்புக்கு போறியா? இந்த கிளப்புக்கு போறியா?" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்திக்கிட்டு கை காமிச்சுட்டே இருக்கான். ஷென் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியா சரி அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்புக்கு வந்து ஓகே சொல்றான். அப்புறம் 2 பேரும் அந்த கிளப்புக்கு போறாங்க. அங்க இருக்கிற சார் கிட்ட வந்து ஷென் பேசுறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது உள்ள பார்க்குறாங்க. உள்ள பார்த்தா அங்க எல்லா பசங்களும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி விளையாடும்போது உள்ள இருக்கிறவங்க வந்து ஷென் மேல ஏதோ ஒண்ண தூக்கி அடிச்சிடுறாங்க. இத வந்து கிட்டு பார்த்துட்டு ஷென்ன பார்த்து சிரிக்கிறான். இதனால ஷென் வந்து கடுப்பாயிட்டு, "நான் வேணாம், நான் மேத்ஸ் கிளப்புக்கே போறேன்" அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறான். இப்படி ஷென் வந்து கோச்சிட்டு அங்க இருக்கிற படிக்கட்டுல இறங்கி வெளிய போலான்னு பார்க்குறான். கீட்டு வந்து பின்னாடியே வந்து, "ஏன் இப்படி பண்ற? இந்த மாரி கிளாஸ் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கு தான் வந்து குடுக்குறாங்க. நீ திருப்பி அதே மேத்ஸ் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்றியே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஷென் வந்து ரொம்ப கோவமாவே, "உனக்கு வந்து எந்த விதமான அக்கறையும், பொறுப்புமே கிடையாது. நீ வந்து ஒரு பணக்கார வீட்ல இருக்கிற. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து என்னோட டைம வேஸ்ட் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்றான். இத கேட்ட கீட்டுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் படியில ஏறுறதுக்காக போறான். இத பார்த்த ஷென் வந்து, "நீ இப்ப எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கீட்டு வந்து, "நான் வேற ஒரு கிளப்ல வந்து சேர போறேன்" அப்படின்னு சொல்றான். ஷென் வந்து, "எந்த கிளப்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு கீட்டு வந்து, "நான் வந்து ஹேப்பியா இருக்கிற கிளப்ல போய் சேர போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். இத பார்த்த ஷென்னுக்கு வந்து, "நீ திருந்தவே மாட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட மேத்ஸ் கிளப்புக்கு போறான். அங்க இருக்கிற மேத்ஸ் சார் வந்து, "இந்த ஃபார்ம ஃபில் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. இவனும் அந்த ஃபார்ம வந்து ஃபில் பண்ணிட்டு குடுக்குறான் கிளப்ல சேர்றதுக்காக. இத வந்து அவரு வாங்கிட்டு, "உனக்கு வேற கிளப் வந்து போறது கிடைக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "உனக்கு தான் இந்த மேக்ஸ விட்டா வேற எதுவுமே வராதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர்ல சம்மெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி முடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாரு. அடுத்ததா மொன்னும், கின்னும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் புக் படிக்கிற கிளப்ல இருக்காங்கல்ல, அங்க இருக்கிற சார் வந்து, "உங்களுக்குலாம் எந்த புக் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க ஒருத்தரா" அப்படின்னு சொல்றாரு. அதுல மொன் தான் வந்து அவனுக்கு பிடிச்ச புக்க பத்தி ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிம்முக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. ஐயோ! என்னடா பண்றது? நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு திருதிருன்னு முழிச்சுட்டு இருக்கான். இப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தரா வந்து அவங்களுக்கு பிடிச்ச புக்க பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிம் தான் கடைசியா இருக்கிறான். அதனால அங்க இருக்கிற சார் வந்து கிம் கிட்ட, "உனக்கு எந்த புக்கு பிடிக்கும் அப்படின்றத பத்தி சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிம் வந்து ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு டோரிமோன் அப்படின்னு சொல்லிடுறான். இத கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சார் வந்து, "கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாருமே அமைதியாகுறாங்க. இதனால அவங்க சார் வந்து, "சரி சொல்லு, உனக்கு எதுக்காக அந்த புக்கு பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிம் வந்து இத கேட்டுட்டு, "அந்த புக்ல வந்து ஒரு சாப்டர் இருக்கு. டோரிமான் வந்து ஃப்யூச்சருக்கு போயிட்டு வர்ற மாரி அதில எழுதியிருப்பாங்க. அதில கடைசியா நோபிட்டா கூட அதில சேர்றானா, இல்லையா அப்படிங்கிறது தான் கதையே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொன்ன பார்த்து பேசுறான். இவன் அந்த கதைய பத்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருக்கிறவங்கலாம் வந்து அந்த டோரிமான் கதைய பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. "ஓ! இப்படி நடந்ததா? அப்படி நடந்ததா?" அப்படின்றத பத்தி. அதனால அங்கேருந்து டென்ஷன் வந்து போயிடுது நம்ம கிம்முக்கு. திருப்பியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். "எப்பா நல்ல வேளை சமாளிச்சுட்டோம்" அப்படின்னு. ஆனா மொன் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா தான் இருக்கிறான். "என்னடா இது எல்லாருமே இப்படி டிஸ்கஸ் பண்றாங்களே" அப்படின்னு. அடுத்ததா பெர்ரையும் டேரையும் தான் காட்டுறாங்க. டேர் வந்து பெர்கிட்ட, "உன்னோட ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் அவனோட க்ரஷ் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் போல" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு பெர் வந்து, "அவன் எப்பவுமே தானே மொன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு டேர் வந்து, "நான் ஒண்ணும் கிம்ம பத்தி சொல்லல. நான் வந்து ஷென்ன பத்தி சொல்றேன். ஷென் வந்து எப்பவுமே கிட் கூட தான் இருக்கான்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு பெர் வந்து, "அவன் டியூஷன் படிக்கிறான்ல, அதனால தான் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்பாங்களா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். "எனக்கு என்னமோ அவங்க 2 பேத்துக்குள்ள லிங்க் இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி டேர் சொல்றான். இத கேட்ட பெர் வந்து, "அவங்களுக்குள்ள லிங்க் இருந்தா உனக்கு இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "அப்ப நான் தனியா ஆயிடுவேனே" அப்படின்னு சொல்லிட்டு டேர் கேட்குறான். அதுக்கு பெர் வந்து, "நான் தான் இருக்கனே, அப்புறம் எதுக்கு நீ வந்து தனியா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ற" அப்படின்னு சொல்றான்.
இத கேட்ட டேர் வந்து பெரோட மூஞ்சில கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வைக்கிறான். பெரு வந்து "என்ன விடு இது ரொம்ப கூலிங்கா இருக்கு" அப்படின்னு சொல்றான். டேர் வந்து "இது ஒண்ணும் கூலிங்கா இல்ல, ஹாட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றான். கிம் வந்து முன் கிட்ட "இன்னைக்கு கிளாஸ் ரொம்பவே நல்லா போச்சுல" அப்படின்னு சொல்லி கேட்குறான். முன்னும் இதுக்கு "ஆமா, இன்னைக்கு ரொம்ப நெருக்கலான சூழ்நிலைய கூட இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இன்னைக்கு நீ சமாளிச்ச" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்ததா ஷென்ன காட்டுறாங்க. ஷென் வந்து கிட்டோட வீட்டுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். இவனுக்கு உள்ள போலாமா, வேணாமா அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருக்கு. சரி ஓகே அப்படின்னு காலிங் பெல் அமுக்குறான். இத வந்து கிட் கேட்டுட்டு வந்து டோர வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். ஆனா கிட்டோட மூஞ்சில அந்த பழைய ஸ்மைல் எல்லாம் இல்ல. டக்குன்னு போய் திருப்பியும் படுத்துட்டு ஃபோன பார்க்க ஆரம்பிக்கிறான். இத வந்து ஷென் பார்த்துட்டு "இன்னைக்கு டியூஷன் படிக்கிறதுக்கு நீ வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிட் வந்து "நீ தான் என்னை திட்டினியே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து கிட் கிட்ட "மனுஷங்கலாம் கோவப்படுறது நார்மல் தானே. இது ஏன் நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற? நீ கொஞ்சம் நார்மல் ஆளால" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனா கிட் வந்து இவன பார்த்துட்டு திருப்பியும் திரும்பிக்கிறான். "இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி ஷென் கேட்குறான். கிட் வந்து எந்திரிச்சு ஷென் கிட்ட வரான். "என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து இத கேட்டுட்டு "நான் ஒண்ணும் உன்ன அப்படி சொல்லல. நீ தான் வந்து என்னைய பைத்தியம் மாரி ட்ரீட் பண்ற" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு கிட் வந்து கோவிச்சுக்கிறான். சரின்னு வந்து ஷென் பார்த்துட்டு "சரி ஓகே. ஐ அம் சாரி" அப்படின்னு சொல்றான். ஆனா கிட் வந்து ஷென்னோட சாரிய வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இதனால ஷென்னுக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியல. "என்ன வேணும்னாலும் சொல்லு நான் பண்றேன். சாரி" அப்படின்னு சொல்லி சொல்றான். இத வந்து கிட் வந்து யோசிச்சுட்டு ஷென்ன பார்க்குறான். அவன் கையில இருக்கிற ஃபோன பார்க்குறான். ஏன்னா அவனோட கையில வந்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பா. இத வந்து பார்த்துட்டு ஷென் கிட்ட காமிக்கிறான். "நீ இப்படி டான்ஸ் ஆடி காமி" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா ஷென் வந்து இதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதனால கிட் வந்து கோச்சிட்டு அவனோட ரூமுக்கு போய் கதவ லாக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷென் வந்து கிட்டோட ரூம் டோர தட்டுறான். கிட்டும் சரி அப்படின்னு தொறக்குறான். "என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து அவனோட கையில இருக்கிற ஃபோன வந்து கிட் கிட்ட காமிக்கிறான். அதில அந்த பொண்ணு மாரியே வந்து ஷென்னு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பான். இத வந்து பார்த்ததுமே நம்ம கிட்டுக்கு வந்து சிரிப்ப அடக்க முடியல. சிரிச்சிடுறான். சரின்னு ரூமுக்கு வெளிய வந்து அவன் கையில வாங்கி அந்த ஃபோன வந்து பார்க்குறான். பார்த்துட்டு "இதெல்லாம் சீட்டிங். இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நீ எனக்கு நேர்ல ஆடி காமி" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து "இதெல்லாம் ரொம்பவே ஓவரு. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். கிட் வந்து டான்ஸ் ஆடி காமிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷென் கிட்ட வந்து விரல காட்டுறான். திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஷென் வந்து இத பார்த்துட்டு திருப்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கைய வந்து அவன் வந்து கோத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஷென் வந்து வழக்கம் போல டியூஷன் எடுத்துட்டு கிட்டுக்கு வந்து டெஸ்ட் வைக்க ஆரம்பிக்கிறான். டெஸ்ட் எழுதி முடிச்சதும் இவன் வந்து மார்க் போடுறான். 10க்கு வந்து வெறும் 4 மார்க் தான் வாங்கியிருக்கான். ஷென் வந்து கிட்ட கூப்பிட்டு அந்த பேப்பர் குடுக்குறான். அந்த பேப்பர பார்த்துட்டும் கிட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. "ஏய் சூப்பர்! நான் இந்த வாட்டி 4 மார்க் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்றான். ஷென் வந்து இத பார்த்துட்டு "நீ வந்து 4 மார்க் தான் வாங்கியிருக்க" அப்படின்னு சொல்றான். ஆனா கிட்டு வந்து "நான் போன வாட்டி 3 வாங்கியிருந்தேன். ஆனா இப்ப 4 வாங்கியிருக்கேன். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி நான் வெறும் 0 தான் வாங்குவேன் தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லி இவன பத்தி பெருமையா பேசுறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஷென் வந்து ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் கிட் கிட்ட வந்து சாரி அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கிட் வந்து "எதுக்கு சாரி? பரவால்ல விடு. நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா ஷென் வந்து என்ன சொல்றான்னா, "நான் உன்கிட்ட சொன்ன எதையுமே முழுசா சொல்லல. நான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து மறைச்சிட்டேன்" அப்படின்னு சொல்றான். கிட் வந்து "அது என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இந்த மாரி நீ எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்கிற. நான் எல்லாத்தையுமே வந்து டென்ஷனாவே எடுத்துக்கிறேன். உன்ன மாரி என்னால ஃபன்னா வந்து இருக்க முடியல" அப்படின்னு சொல்றான். இத வந்து கிட் கேட்டுட்டு "நான் அப்ப உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். இத வந்து ஷென் கேட்டுட்டு "நான் ஆல்ரெடி மேத்ஸ் கிளப்ல வந்து சேர்ந்துட்டேன். இந்த வருஷம் முடியிற வரைக்கும் நான் மேத்ஸ் கிளப்ல தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு கிட் வந்து "நம்ம 2 பேராலயும் ஒரே கிளப்ல சேர முடியலன்னா என்ன? பரவால்ல. நம்ம ஸ்கூலுக்கு வெளிய வந்து ஃபன் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான். இத வந்து ஷென் பார்த்துட்டு "எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிட் வந்து "வா நான் சொல்றேன்" அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். வழக்கம் போல கிட் வந்து ஷென்ன ஒரு கேம் விளையாடுற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இத பார்த்த ஷென் வந்து "இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நீ உள்ள வா என்ன விஷயம் அப்படின்றத சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க 2 பேரும் ஏற்கனவே நம்ம கிட்டோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. "நாங்க 2 பேரும் உள்ள போய் கேம் ஆரம்பிக்கிறோம். நீங்க 2 பேரும் பின்னாடி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கிட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். கிட் வந்து ஷென்னுக்கு அந்த கேம் விளையாடுறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, கன் எல்லாத்தையுமே குடுக்குறான். 2 பேரும் உள்ள போய் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கிட் வந்து வழக்கம் போல நல்லாவே கேம் விளையாடுறான். ஷென் வந்து கொஞ்சம் பயந்துட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவன் வந்து விளையாடுறதுக்கே ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட டீம்ல இருக்கிறவங்களே வந்து அவன் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். கீட்டு வந்து இத பார்த்துட்டு "இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றான். "இப்படி என்னை பத்தி பேசினீன்னா நான் உன்னையே ஷூட் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா கிம்ம தான் காட்டுறாங்க. கிம் வந்து கிளப்ல இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வந்து படுத்திருக்கான். இத வந்து டெர் பார்த்துட்டு "என்னோட இடத்துல ஏன் படுத்திருக்க? எந்திரி" அப்படின்னு சொல்றான்.
கிம் வந்து நான் கொஞ்ச நேரம் இதில் ரெஸ்ட் எடுத்து எனர்ஜியை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னு பார்த்து வந்து டேரோட டவலை எடுத்து தோட்டிக்கிட்டே வந்து நிற்கிறான். இதை வந்து டேர் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். எத்தனை வாட்டி சொல்கிறது என்னோட டவலையே நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். வந்து அதனால் தோற்றத்தை நிப்பாட்டிட்டு கிம் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிம் வந்து அந்த கிளப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாருமே வந்து பெரிய பெரிய புக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் டோரிமூன் கதையை போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து கிம்முக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அதை வந்து தான் வந்து எடுத்து கொடுக்குறான். கிம் வந்து நான் இப்போ பேசுகிற மூட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் இந்த மாதிரி மோன்கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் கிம் வந்து ஜாலி ஆகிட்டு ஃபோனை வாங்கிட்டு ஓரமாக போய் பேச ஆரம்பிக்கிறான். மோன் வந்து கிம் கிட்ட இத்தனை நாள் நான் எப்படி இந்த டோரிமோன் புக்கை படிக்காமல் விட்டேன்னு தெரியல. இந்த புக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் வந்து இது ரொம்ப ஆதி காலத்து புக்கு அப்படின்னு நினச்சேன். அதனால தான் படிக்க வேணான்னு பார்த்தேன். ஆனால் நீ இன்னைக்கு சொன்னதுலேருந்து தான் இந்த புக்கு வந்து எவ்வளோ வேல்யூவானதுன்னு தெரியுது அப்படின்றத பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். கிட்ட கிம்முக்கு வந்து ஆச்சரியம் தாங்க முடியல. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது டிவியில் கூட போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் உண்மையை உளர பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் எப்படியோ சமாளித்து இந்த புக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். எப்படியோ கிம் வந்து கிளப்பில் அவன் உருட்டின பெரிய உருட்டை வந்து மொன்னை வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டான். மொன்னும் இதை நம்பி வந்து கிம்முக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அடுத்ததாக ஷென்னையும் கிட்டே தான் காட்டுறாங்க. ஷென் வந்து விளாண்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கான். இதை வந்து கிட் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஜூஸ் வந்து வாங்கி கொடுக்குறான். இதை வந்து குடிச்சிட்டு விளையாடு, உனக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஷென்னும் சரி அப்படின்ட்டு அதை வாங்கி குடிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரமாகவே கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஷென் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கிட்டு வரான். ஷென் வந்து கிட்ட பார்த்து ஷூட் பண்ணலான்னு போகிறான். அப்போ கிட்டு வந்து நான் தான் என்னை ஷூட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு ஷென்னை விட்டுடுறான். கிட்டு வந்து ஷென் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஷென் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேம் விளாண்டுட்டு இருப்பான். அப்போ கிட்டு வந்து ஷென்னை கூப்பிட்றான். ஷென்னும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி மேக்ஸ் மட்டும் தான் உனக்கு வருது, மீதி எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்றத உன்னால் மட்டும் இல்லை, என்னாலையும் ஏற்றுக்க முடியல. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷென்னுக்கும் வந்து இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் கிட்டேயே வந்து பார்த்துட்ருக்கான். கிட்ட வந்து இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நம்ம ஷென் கிட்ட நெருங்குறான். நெருங்கி மெதுவாக கிட்ட போகும்போதே வந்து டக்குன்னு ஷென்னும் வந்து முன்னாடி வரான், கிட்டும் முன்னாடி வரான். 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹாப்பியான மொமெண்ட்டோட வந்து இந்த எபிசோட் 2 வந்து முடியுது. ஆனாலும் இந்த 2 பசங்க கிட்ட இருந்து இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. எபிசோட் 3 பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.